வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். செம்ம சூப்பராக சுவையாக எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. அதில் தேவைக்கேற்ப நம்ம நல்லெண்ணெயோ அல்லது ரீஃபைண்ட் ஆயிலோ ஏதோ ஊற்றிக்குவோம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் ஊற்றிக்கிட்டேன். அதில் நம்ம ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம். அது நல்லா பொரியட்டும். வெந்தயம் கருகக்கூடாது, கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு வரணும். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்குவோம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். ரெண்டையும் போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வரணும். நமக்கு பொரிஞ்சு வந்தோன்னே நான் ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம், மீன் குழம்புக்கு பொதுவாக எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம மீன் குழம்பு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக. அதையும் போட்டுக்குவோம். தேவைக்கேற்ப பச்சை மிளகாய், காரத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குவோங்க பச்சை மிளகாயை. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகட்டும். நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம நல்லா வதங்கணும். அடுத்தது நான் ஒரு 3 தக்காளி பழம், 3-4 தக்காளி பழம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இது எல்லாமே நல்லா வெந்து வரணும் நமக்கு. அப்போ தான் இந்த மீன் குழம்பும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. நல்லாவே வேகுது. அடுத்தது நம்ம கருவேப்பிலை போட்டுக்குவோம். பச்சை கருவேப்பிலை இருந்தால் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க குழம்பு தாளிக்க. இதையும் நம்ம போட்டுக்குவோம். நல்லாவே நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இதே மாதிரி நல்லா வேக விட்டுக்கணும். எப்போவும் நம்மளுக்கு இந்த அளவு புளி ஊற போட்டுக்கோங்க. நான் 1 கிலோ அளவு இந்த மீன், அதுக்கு ஏற்ற மாதிரி புளி ஊற வச்சு நான் தண்ணி புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்தாச்சு. நம்ம தேவைக்கேற்ப நம்ம தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இந்த காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி போட்டுக்குவோம். காரம் கூட தேவைன்னா நீங்கள் கூடவும் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் 3-4 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, குழம்பு மல்லிப்பொடி போட்டுக்கிட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இதை கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அந்த குழம்ப. அடுத்தது நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு, பெரிய டீஸ்பூனால் 3 டீஸ்பூன் அளவு சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா பவுடராக. அதையும் சேர்த்துக்குவோம். இந்த சோம்பு நல்லா மீன் குழம்புக்கு ஒரு நல்ல வாடையை கொடுக்கும். நம்மளுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அடுத்தது நான் மாங்காய் சேர்த்துக்குவோம். நான் எப்போவுமே மாங்காய் ஃபஸ்ட்டு நான் போட்டுருவேன். ஒரு 2 மாங்காய் 3 மாங்காயை நறுக்கி நான் எப்போவும் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு அது ஒரு தனி டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் வரும். இதை இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். நல்லா பொதுவாக நல்லா குழம்பு கொதிக்கணும். நம்மளுக்கு மாங்காயும் வெந்துடணும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்குவோங்க குழம்ப. நான் இந்த மீனில் ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். எப்போவுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம பழைய குழம்பு மீன் குழம்பு பழைய மக்கா நாள் குழம்பு எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டே நம்ம முதல் நாள்லேயே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த மீன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டாச்சு. சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னாவே போதும். நல்லா, ஏன்னா நம்மளுக்கு குழம்பு நல்லாவே கொதி வந்துருச்சு. அதனால நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ ஒரு அரை மூடி தேங்காயை நான் துருவி அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அதையும் ஊற்றியாச்சு. தேங்காய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் ஊற்றிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு 10-15 பூண்டு புல், அதையும் தட்டி போட்டுக்குவோம். இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். குழம்ப மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஏந்தல் கரண்டி மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா மீன் உடஞ்சாலும் உடஞ்சிரும். ஆனால் இது 2 நிமிஷங்கிறனால உடையாது. சப்போஸ் உடஞ்சாலும் உடையலாம். அடுத்தது நான் மல்லி இலை வச்சுருக்கேன். அதையும் போட்டாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.